சென்றடைய அடையில் பிறவி ஒளியும் என்று பதிகம் பாடினார். இத்தலத்தின் புறத்தை நின்று தலத்தை பாடியதால் நகரை வணங்கி தமிழ் பாடினர். கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த கோயிலை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டார் சுந்தரர். தனது மனத்தை திரட்டுவது போல் உட்கொண்டு உலகினருக்கு வழிகாட்டும் வன்மையுடைய, அதனால வன் தமிழ் என்று சொல்லி சொல்றார். யாழ் ஒளி, முல ஒலி, வேத ஒலி, கீத ஒலி என்று சொல்லி யாழ் இன்னிசை யாழ் வீணையர். அங்கே சிதம்பரத்தில் இதெல்லாம் நடக்குது. ஒரு உள்ள சிதம்பரத்துக்குள்ளே போகிற பொழுது அப்படியே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால், சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானை என்று சொல்லி நமக்கு திருப்பதி பள்ளியடிச்சியில் வருது பாருங்க. அந்த காட்சியெல்லாம் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா சிதம்பரத்துலேயும் அதெல்லாம் இருக்குது. சிதம்பரத்துலேயும் அதே மாதிரி அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒரு பக்கம் நின்றுட்டு வேதம் சொல்கிறாங்க, திருமுறைகள் சொல்கிறாங்க, அழுகிறாங்க, துவல்றாங்க. இதெல்லாம் சிதம்பரத்துலேயும் இருக்கு. அதெல்லாம் சுந்தரர் போகிற பொழுது பார்த்துட்டு போகிறாராம். சொல்கிறார், இறைவனது அருள் நடந்திருக்கப்ப இது முழக்க பெறுதலின் இகுதும் செம்பொருள் பொருந்தலின் அதனோடு சேர்த்து ஒளி என பெற்றது. ஐந்தொழில் அருள் நடனத்திலே சிறுட்டி தொழிலுக்காக இறைவன் எழுப்பும் பொருள் கொடுத்த வீணை ஒளியும், அவனிடத்திலிருந்து உண்டாகும் நாதமும், அவன் சொன்ன நாத உருவமாகிய வேதமும், அதை நோக்கி தேவர்கள் நிறைதலின் அரம்பையர் கீதமும் என்றும் இடையறாமல் நிகழும் தில்லை. தில்லையில் அப்படி என்னென்னலாம் வேதம் அழிந்த ஒலி, விளைவினொலி வீணையொலி, கீதம் அழிந்து உடனே கிழற என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பிரம்மபுர தேவாரத்தில் சொல்லுவது போல அங்கே எல்லாம் சொலவல வேதம், சொலவல கீதம். அங்கே அர்ச்சகர்கள் எல்லாம் அந்த வேதம் பாடுவாங்க இல்லைங்களா, அடியார்கள் எல்லாம் கீதம் பாடுவாங்க, திருமுறைகள் பாடுவாங்க. ரெண்டும் அங்கே இருக்கு. திருத்தணை நகர் அருமையான ஒரு பதிகம் பாடுறார். நல்லா அற்புதமான தக்கேசி பண்ணில் பாடிய திருப்பதிகம். சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே. இப்போ கோயிலுக்குள்ள ஒன்றும் வரல, அப்படி கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கிறாரு. அப்போவே மனசை முதல்ல போக சொல்றாரு. ஏன்னா கோயிலுக்குள்ள வருவதற்கு முன்பாகவே நம்ம மனசு கொஞ்சம் செம்மையா இருந்தால் தான் உள்ள வந்து பெருமானை நம்ம வழிபாடு செய்யறதுக்கு சௌரியமா இருக்கு. மனசு அலை வாழ்ந்துட்டு இருந்துன்னு வச்சுங்களேன், சாமி முன்னாடியே நின்னாலும் நம்ம கவனமெல்லாம் வேற பக்கம் இருக்கு. அதனால முதல்ல மனசை திரட்டுறார், மனசை திரட்டுறார். அதுதான் இந்த பாட்டு.